உங்களுக்கு தெரியும் எங்களுடைய வருமானம் வாரது அல்கோஹால் மற்றும் கசினோ போன்றவற்றினால் நாங்கள் எடுக்கின்ற வருமானத்தால் தான் எங்களுடைய நாட்டுக்குரிய ட்ரெஷரிக்குரிய வருமானம் வாரது. ஆனால் நீங்கள் டொபாக்கோக்கு விரித்திருக்கிற வரி ஆக 2 பில்லியன், அதே நேரம் சிகரெட்டுக்கு 130 பில்லியன், ஆனால் 500 பில்லியன் சுகாதார சேவைக்கு செய்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய நாட்டிலே சிகரெட்டையும் கொண்டு அல்கோஹாலையும் கொண்டு சுகாதாரத்தை கொண்டு வரது அரசாங்கம் தான், அதை மக்களுக்கு கொடுக்கிறது அரசாங்கம் தான். அதே நேரத்தில் இந்த இவற்றை பேருந்து சுகாதாரத்தை செலவழிக்கிறது நாங்கள் தான். ஆகவே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், ஒரு பாராளுமன்ற உறுப்பினற்ற மாத வருமானம் 4 லட்சம், அது மாதிரி 159 பேர் இந்த பக்கம் இருக்கிறீர்கள், அது 5 வருடத்துக்கு மொத்தமாக 3180 மில்லியன் உங்களுக்காக உங்களுடைய சம்பளத்துக்காக இந்த அரசாங்கம் செலவிடுகிறது. நீங்கள் தானே நாட்டை காப்பாற்ற வந்தாக்கள். இந்த 3880 மில்லியனை நீங்கள் நாட்டுக்கு கொடுங்கோ. அப்பா எங்களுடைய வைத்தியர்கள் தங்களுடைய வாகன இறக்குமதி, அதில் நீங்கள் 10 பில்லியன் வாகன இறக்குமதி வரியாக நீங்கள் இந்த முறை போட்டுக்கிறீர்கள். கணக்கோட சொல்றேன், அதில் நீங்கள் இந்த 3.1 பில்லியன் கொடுங்கோ. எங்களுடைய வைத்தியர்கள் ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய வாகனத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய இருக்கும் நான் சொல்றேன். ஆனால் கசினோக்கு நீங்க அடிச்சிருக்கிற லைசன்ஸ் ஃபீ ஆக ஒரே 1 பில்லியன். ஏன்னா இந்த அரசாங்கம் திரும்பவும் எங்களுடைய மக்களுடைய பணத்தோட விளையாடு. இதை விட கணக்க கதைக்க இருக்கிறது, அதாவது கிராண்ட் அசெட்ஸ் பற்றி எல்லாம் கதைக்க இருக்கிறது, எடுத்து வச்சிருக்கிற நேரம் இல்லை, நேரம் இருந்தால் கதைக்கிறேன். அதே நேரம் திருப்பி பார்ப்போம், எங்களுடைய ஒரு சாதாரணமான ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கை காலத்தில் ஒரு தன்னுடைய 7 வருட படிப்பு, ஒரு MBBS படிப்பு, அதை விட பிஜிக்கு 6 வருஷம், அதை விட A லெவலுக்கு முடிச்சு போட்டு 1 வருஷம் சும்மா இருக்கணும், ப்ரீ இன்டர்ன் முடிச்சு போட்டு சும்மா இருக்கணும். 15 வருடம் ஒரு வைத்தியர் தன்னுடைய வாழ்க்கையை செலவழித்து தான் ஒரு வைத்தியராக ஒரு கன்சல்டனாக வருகிறார். ஒரு வைத்தியரை நாங்கள் எங்களுடைய நாடு கட்டியெழுப்பதாக இருந்தால் ஒரு வைத்தியருக்கு 15 மில்லியன் 150 லட்சம் செலவழிக்கிறோம். போன வருடம் மட்டும் எங்களுடைய நாட்டிலிருந்து 2500 2400 வைத்தியர்கள் வெளியில் போயிருக்கார்கள். கன்சல்டனுடைய மதிப்பு வேற எங்கேயோ. அப்படி பார்த்தால் 36 பில்லியன் எங்க நாட்டுக்கு நட்டம். உங்களுடைய பிழையான பொருளாதார கொள்கை அது இந்த பக்கமும் இருக்குது, நான் யாருன்னு சொல்லவில்லை. அதே நேரம் 75 பில்லியன் இப்போது சொல்லியிருக்கார் எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர். இந்த வருடத்திலே 5000 வைத்தியர்கள் போறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி அதை பார்த்தா மொத்தமாக 75 பில்லியன் நட்டம் இந்த நாட்டுக்கு. உங்களுடைய பிழையான உங்களுடைய சம்பள கொள்கையால 75 பில்லியன் எங்களுடைய நாட்டுக்கு நட்டம். அப்ப நீங்க லெக்சர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, ப்ரொஃபசர்ஸை பற்றி யோசிச்சு பாருங்க, மற்ற புத்திஜீவிகளை பற்றி யோசிச்சு பாருங்க. யோசிக்கிற அளவுக்கு உங்களுக்கு மண்டையில் என்றது எனக்கு நன்றாகவே தெரியும். சரி, அதெல்லாம் விடுவோம். யாழ்ப்பாணத்திலையும் வடக்கு கிழக்கிலையும் சுகாதாரத்துறை ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா என்ன பிரச்சனை சொன்னா, வவுனியாவில் ஒரு கொலை சிசு வழக்கு, அந்த வழக்கால தான் நான் ஜெயிலுக்கு போனான். அதை விட சிந்துஜா என்ற அம்மா மன்னார் வைத்தியசாலையில தான் பால் கொடுத்து கொண்டிருக்கல வைத்தியர் பார்க்காதால ப்ளீட் பண்ணி செத்து நிலத்தில் விழுந்து செத்தது. அந்த பிள்ளையை பார்க்க போனதுக்காக தான் அந்த இருந்த அரசாங்கம், ரணில் அரசாங்கம் என்ன பிடிச்ச ஜெயிலில் 5 நாள் போட்டது. இந்த வரைக்கும் அந்த சிந்துஜா என்ற அம்மாக்குரிய நீதி கிடைக்கவே இல்லை. அது மட்டுமில்லை, அதை விட வைஷாலினி என்ற பிள்ளைக்கு கையை வெட்டி அவளை ஒரு ஊனமாக மாற்றி இருக்கிறோம். இந்த வரைக்கும் உங்களுடைய சுகாதார அமைச்சர் சத்தியமூர்த்தி, நான் கதைக்கவே இல்லை என்றால் உங்களுக்கும் சத்தியமூர்த்திக்கும் தாராளமான தொடர்புகள் இருக்குது. சாதாரணமாக காசுகள் மாற்றிக்கொள்ளுங்கள். அதனுடைய பாவம் இந்த அரசருக்கும் இந்த அமைச்சருக்கும் வந்து சேரும். சரி, அதை பார்ப்போம். எஜுகேஷனுக்கு வருவோம். சரி, நீங்க சுகாதார துறைக்கு தான் ஒன்றுமே தெரியல. எஜுகேஷனுக்காவது எங்களுடைய வடக்கு கிழக்கு ஏதாவது தந்திருக்கிறாண்டு. பிக்ஸ்ட் யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க 785 மில்லியன். புத்த சாசன யூனிவர்சிட்டி பாலி யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க 1030 மில்லியன். அது மொத்தமாக 1960 மில்லியன். நீங்கள் உங்களுடைய மதம் சார்ந்த யூனிவர்சிட்டி கொடுத்துருக்கீங்க. ஆனால் ஜாழ்ப்பாண லைப்ரரிக்கு தந்ததாக 100 மில்லியன். அது எப்படி என்றா உங்களோட புத்த சாசனத்தில் கொடுக்குற மொத்த அமௌண்ட் 5.5 மில்லியனை சொல்லி போட்டு ஜனாதிபதி வந்து சொல்றார் தான் காசு கொடுத்துறேன். கேட்கிறவனுக்கு தமிழன் முட்டாள் இல்லை, கணக்கோடு சொல்லுறேன். கணக்கு வேணுமெண்டா ஆரன் வாங்க படிப்புகிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்றேன், மொத்த யூனிவர்சிட்டிகளுக்காக செலவழிக்கப்பட்ட பணம் 81,100 மில்லியன், 81 பில்லியன். ஆனால் ஜாழ்ப்பாணத்திலே 5,350 மில்லியன், ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு 2,550 மில்லியன், ட்ரிங்கோக்கு 1,125 மில்லியன், வவுனியாக்கு 1,340 மில்லியன். மொத்தமாக 5,350 மில்லியன் தான். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆக வடக்குக்கு நீங்கள் படிப்புக்கு தந்தது மொத்த யூனிவர்சிட்டி கொடுத்த காசுண்ட 8,200 மில்லியன், 8,200 வீதம், மொத்தத்தின் 8,200 வீதம். அது மாதிரி கிழக்குக்கு நீங்கள் எப்படி அவர்களை நீங்கள் உங்களுக்கு வாக்கு போடாததுக்கான இந்த அரசாங்கம் எப்படி அவமதிச்சிருக்கா? கிழக்கு கொடுத்த 4.5 மில்லியன், 4.5 வீதம். மொத்தமாக யூனிவர்சிட்டிக்கு ஒதுக்குன்ற அவ்வளவு காசுல கிழக்கிட்ட படிப்புக்கு நீங்க கொடுத்த 4 வடக்குல படிப்பால தான் நாங்கள் எப்பயும் வந்தான். உங்கள 7 மண்டா கேட்கிற சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், பிரதி சுகாதார அமைச்சராக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன்.
இவ்வளவோ ப்ரொஜெக்டுகள் நீங்க செய்றீங்க. ஒரு கேள்வி கேட்கிறேன், 7 மண்டா அலுமினிக்க சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க இந்த பக்கம் 21 டாக்டர்ஸ், இந்த பக்கம் டாக்டர்ஸ் இல்லையாண்டு. நான் சொல்றேன் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களால சுகாதார அமைச்சரால விட சொல்லிருப்பா பிரதேச மாத்திரம் இது பின்னுக்கு தடவை பார்த்து முதுகெலும் இருக்கட்டா. ஒரு சுகாதார அமைச்சரோ பிரதேச மாத்திரம் எழுமினிலுங்கோ நான் கதைக்கிறேன். இல்லாட்டி உங்களை அவமானப்படுத்த விருப்பம் இல்லை. எனக்கு உங்கள பர்சனலா ஆசையும் பாசமும் இருக்கு. ගරු මන්ත්‍රීතුමා ඔබතුමාගේ කාලය තව විනාඩි 2යි. நன்றி நன்றி சார். அதே நேரம் நீங்க பார்த்தா தெரியும், உங்களோட மீடியா துறை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், வடக்கு கிழக்குல இந்த மீடியா துறையால பெரிய பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. ஆன்லைன் பில் ஆக்ட் இருக்குது. நீங்கள் எந்த வேலையுமே செய்வதில்லை. மீடியாவை பற்றி நான் தேவையில்லாமல் கதைக்கவில்லை. நாங்கள் ஆறுதலாக கதைப்போம். சரி, ஜாழ்ப்பாணத்தை எடுத்து பார்ப்போம். ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற நர்சிங் ஸ்டாஃப், டாக்டர்ஸ் எல்லாருமே சாதாரணமாக எங்களுடைய நாட்டில் இருக்கிற வைத்தியர்கள் வெளிநாட்டிலே யூகேயில் போய் அட்டண்டனாக வேலை செய்யக்கூடிய காரணம் அங்கே 12 லட்சம் 14 லட்சம் ஒரு அட்டண்டனுக்குரிய வருமானம். ஆனால் எங்களுடைய வைத்தியத்துறையை மொத்தமாக அமைச்சிருக்கார் எங்களுடைய சுகாதார அமைச்சர். சுகாதார அமைச்சரில் எனக்கு தனிப்பட்ட பாசம் இருக்கு. அவர் மைக்கும் போடையில் நான் கேட்க விரும்பல. ஏனென்றால் அவரால் பதில் சொல்ல இயலாது. பிறகு சுகாதார அமைச்சர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எழுப்ப மாட்டார். எனக்கு 100 தெரியும். நான் கேட்கிற ஒரே ஒரு பதில், இந்த ப்ரொபோசல் என்று சொல்லி போட்டுக்கிறீங்க தான் ஒரு பெரிய புத்தகம் உண்டு. 2025-2027 மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இதுல ஒரு வடக்கு கிழக்கு ஹாஸ்பிட்டல் ஒன்றுமே இல்லை. இதுல எத்தனையோ பில்லியன் கணக்கான காசு சும்மா நான் முடியறதுக்குள்ள சும்மா சொல்றேன் நான் உங்களுக்கு. சரிதானே? அப்கிரேடிங் ஹெல்த் ஃபெசிலிட்டி ஆஃப் செலக்டட் ஹாஸ்பிட்டல் போட்டுருக்கீங்க 15 பில்லியன். ஒன்றுமே ஜாழ்ப்பாணத்து வடக்கு கிழக்குக்கு இல்லை. அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் என்ஹான்ஸ்மென்ட் ப்ராஜெக்ட் அடிஷனல் ஃபண்டிங் ஏடிபின்ற 35 பில்லியன். வடக்கு கிழக்கு ஒன்றுமே இல்லை. அதை விட ஹெல்த் அண்ட் மெடிக்கல் சர்வீசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட், லைக்காட் ப்ராஜெக்ட், அதில் 16 பில்லியன். ஒன்றுமே இல்லை. உங்களுடைய பில்டிங் ஃபெயில் ப்ராஜெக்ட் கட்டுறதுக்காக 16 பில்லியனை திருப்பி சுகாதார அமைச்சுக்கு. இது ஒன்றுக்குமே எங்கிட்ட சுகாதார அமைச்சரை பதில் சொல்ல இயலாது. ஏனென்றால் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாலும் ஹன்சகா அவர்கள் நீங்கள் 7 மண்டால் நீங்கள் ஒரு சுகாதார அமைச்சர், நீங்கள் எங்களுடைய ஒரு விடயம் தெரியாத ஒரு ஆளை நீங்கள் நோண்டியாக நீங்கள் எழும்பி முடிந்தால் எழும்பவும் ஒரே ஒரு கேள்வி. ஆனால் நான் நீங்கள் எழும்பி அவமானப்படவே விரும்பவில்லை. இருக்கவும் நன்றி. நன்றி ஐயா. தேங்க்யூ.